அவ்வளவுதான். சரி, ஓகே. அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போவோமா? அவனுக்கு லாஸ்ட் என்னடா இயர் அவனுங்களுக்கு ஃபைனலிஸ்ட். இருக்கிற காசை வச்சுட்டு அவனுங்களுக்கு இதே காசு தான். ஆனா எப்படி வர்றாங்க இல்ல அவனுங்க, வேற ஆமா மாதிரி அவனுங்களுக்கு அதே ஸ்குவாட். காசு தான். ஆனா பாரு நீ அப்படியே பேக்கப் சொல்லு. ஓப்பனிங் அபிஷேக் ஹெட், ஒன் டவுன் இஷான். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்குவாட ஃபுல்லா சொல்லு. ஸ்குவாட் அதான் அபிஷேக் ஹெட், கிளாசனு, பேட் கமின்ஸ், இவரு நிதிஷ் ரெட்டி, அப்புறம் யாரு? அவ்வளவுதான் 5 ரிட்டன்ஷன் தானே இவங்க. ரிட்டன்ஷன் அவ்வளவுதான். நான் பேட்ஸ்மேன் வந்து அபினவ் மனோகர் எடுத்திருக்காங்க, அதர்வா டைட் எடுத்திருக்காங்க, அத்தர்வா டைடு, சச்சின் பேபி எடுத்திருக்காங்க. சச்சின் பேபி அந்த கீப்பர் ஆர்சிபில இல்லையா? விளையாடுனார்ல அவன் அந்த ஃபைனல்ஸ்ல பேட்ஸ்மேன் பாவம் தான் போட்டிருக்கு. தனியா ஆடுவான் 2017. 16 அபினவ் மனோகர், அப்புறம் அன்கித் வர்மா, அப்புறம் விக்கெட் கீப்பர் இஷான் கிஷான் எடுத்தாங்க. பைடன் சேஸ்னு ஒரு இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் எடுத்தாங்க. அப்புறம் கமிஞ்ச மெண்டிஸ், ஹர்ஷல் பட்டேல். பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ராகுல் சஹர், ஜெய்தேவ் உனாட்கட், சிமர்ஜித் சிங், அது நல்லா போய், ஜீசன் அன்சாரி, அது யாருன்னு எனக்கு தெரியல, ஷமி, ஜாம்பா, அப்புறம் ஈஷன் மலிங்கான்னு ஒருத்தன் ஸ்ரீலங்காக்காரன், ஈஷன் மலிங்கான்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. உங்களை இப்படி டீம் எடுக்க விட்டது கிரைம்டா சாமி. இப்படிதான் எடுத்தானுங்க. எனக்கு வந்து இல்ல இதுல எதுக்கு இஷான் கிஷான் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ஏன்னா இஷான் கிஷான் மிடில் ஆர்டர் ஆடுவான், ஆடிதான் மேல வந்தான். இஷான் கிஷான் வந்துட்டு அவனுக்கு எப்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா, எடுத்த உடனே அவனுக்கு அடிச்சா ஃபயர் வர்றான், விக்கெட் விழுந்தாலும் ஃபயர், அப்படிதான் ஆடுவானுங்க. அவனுக்கு எப்படின்னா புஷ்வான மாதிரி டக்குன்னு அந்த விக்கெட் முடிஞ்சிருச்சுன்னா சில மேட்ச் பாத்தீங்கன்னா 15 ஓவருக்கு அப்புறம் எப்படி ஆடுவானுங்கன்னே தெரியாம போயிடுச்சு. அப்படி போயிடும். அந்த பேக் எண்ட்ல ஃபயர் பவர் இருக்கும். அப்படிதான். அதான் அப்படியே சொல்லுவோ, நீ அப்படியே பிளேயிங் நீ சொல்லு. அதான் ஹெட் அபிஷேக் சர்மா, அகைன் இஷான் கிஷான், 3 லெஃப்டி, நம்பர் 3 இஷான் கிஷான், 4th வந்து கிளாசன். 4th கிளாசன் இருக்கலாம், இல்லைன்னா இவனா இருக்கலாம், வேற என்னது, நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி, நிதிஷ் ரெட்டி மோர் கப்பல் 4, கிளாசன் 5. அடுத்து யார் இருக்கா? அடுத்து அபினவ் மனோகர். அபினவ் மனோகர். ஆல்ரவுண்டர்ஸ். அவ்வளவுதான். 6 அபினவ் மனோகர், 7 பேட் கமிங்ஸ், 8 ஹர்ஷல் பட்டேல். 8 ஹர்ஷல் பட்டேல். அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபாரின் ஸ்லாட் இருக்கா? ஒரு ஃபாரின் ஸ்லாட். பேட் கமிங்ஸ், கிளேசன், அபிஷேக், ஓகே. இப்ப 8 ஆயிருச்சு. 8 பேர்த்துல இன்னும் ஒரு ஃபாரின் இருக்கு. ஜாம்பா வந்துருவாரு, ராகுல் சஹர், முகமது ஷமி. இன்னொரு பின்னாடி ஒரு இதே இருக்கு. 11ல இப்ப யார் பவுலிங் போடுவா? பேட் கமிங்ஸ் ஒரு பவுலரு, ஹர்ஷல் பட்டேல் 2, ராகுல் சஹர் 3, ஜாம்பா 4, ஷமி 5. 5 பேருமே பவுலிங் போடுவாங்க. 5 பேருமே 4 ஓவர் போடுறாங்க. இதுல வந்து உனக்கு ஒருவேளை பேக்கப் வேணும்னா பவுலிங்க்கு சிமர்ஜித் சிங் இருக்கான், ஜெய்தேவ் உனாட்கட் இருக்காங்க, 2 பேரும் டீசன்ட் பேக்கப். ஸ்பின்னுக்கு வந்து யாரு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஈஷான் மலிங்கான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஸ்பின்னரா ஃபாஸ்ட் பவுலர் தான் நினைக்கிறேன். ஸ்பின்னர் கமிஞ்ச மெண்டிஸ் இருக்கான். இல்ல உனக்கு ராகுல் சஹர், ஜாம்பா இருக்காங்க. ஒருத்தர் போனாலும் ஒருத்தர் மேனேஜ் பண்ணுவாங்க, மேட்ச் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பேருமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். ஒரு ஸ்பின்னர் இருந்தாதான் யோசிக்கணும், 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். இல்ல அப்படியே வேணும்னாலும் உனக்கு கமிஞ்ச மெண்டிஸ் இருக்கான். பேட்டிங் டீசெண்டா பண்ணுவான். ஸ்பின்னர் தான் நினைக்கிறேன். ஸ்பின்னர் தானே கமிஞ்ச மெண்டிஸ். ஓப்பனிங் வேணும்னா அத்தர்வா டைடே கூட ஆடுவானுங்க. இருக்கான், அவன் ஆடி இருக்கான். அட்லீஸ்ட் 2-3 மேட்சஸ் பார்க்காவது தெரிஞ்சிருக்காங்க. மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் வேணும்னா சச்சின் பேபி எனக்கு தெரிஞ்சு ஆடலாம். தெரியல இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. அந்த நம்பர் 6-7 வந்து இம்பாக்டா கூட டீசன்ட் ஒரு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர். அதே காசு தான்.
அத்தர்வா டைடே வந்து ஒரு ஓப்பனிங் பேக்கப். சச்சின் இல்ல இவனுக்கிட்ட 4 கோடி கம்மி. இவனுக்கு 5 பிளேயர் தான் ரிட்டைன் பண்ணாங்க. 75 கோடி, 45 கோடி கையில் ரன்ஸ். போய் ஷமியை தூக்கிட்டானுங்க. ஷமி அவைலபிள் இல்லைன்னா சிமர்ஜித் சிங் அடிக்கலாம், இல்லைன்னா ஜெயதேவ் உனட்கட் அடிக்கலாம். அந்த அந்த இம்பாக்ட் வருமானு தெரியல. பட் போடுற கால் ஸ்டில் குவாலிட்டி இருக்கு. டெத்ல போடுறதுக்கு பட்டேலு இவரு கமின்ஸ் போட்டுருவாரு. கமின்ஸ் ஷமி இருந்தா ஷமி கூட போடுவான். ஓப்பனிங்ல ஷமி இருக்கான். ஓப்பனிங்ல போடுறதுக்கு யாரு இருக்கா? யாரு இல்லையா இருக்கு? அதான் ஷமி 3 ஓவர் ஓப்பனிங் போட்டுருவான்டா. ஸ்ட்ரைட்டா நம்ம சதர் யூஸ் பண்ற மாதிரி 3 ஓவர். இல்ல ஷமி டெத்ல விட ஓப்பனிங்ல நல்லா இருக்கும். ஷமிக்கு 3 குடுத்துட்டு ஹர்ஷல் பட்டேல் கமின்ஸ் 2 பேருமே கட்டர்ஸ் ஸ்லோவர் பால் போடுறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியை நம்ம ஆல்ரவுண்டர்ங்கிறதே மறந்துட்டான். அவனும் 2 ஓவர். ஆமா, அவனும் 2 ஓவர் போடுவான். அவன் 1 ஓவர் போடுறான் ஓப்பனிங்ல. ஷமி 3, இவன் 1, கமின்ஸ் 1. இதுல என்னன்னா அபிஷேக் சர்மா ஆஃப் ஸ்பின் போடுவான், டிராவிஸ் ஹெட் ஆஃப் ஸ்பின் போடுவான், டிராவிஸ் ஹெட் எல்லாம் ரெகுலராவே போடுவான் டெஸ்ட்ல எல்லாம். ஓ நல்ல பவுலிங் தான்டா. சரி, நல்ல டீம் தான். ஆள் இருக்கு, பேக்கப்க்கு ஆள் இருக்கு, சொல்லிக்கிற அளவுக்கு ஆள் இருக்கு. அதான் போன தடவை அவங்க எங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா அந்த ஐடம் மார்க்ரம் ஃபார்ம்ல இல்லாதனால அந்த 1 டவுனு அந்த ஃப்ளோட்டரை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்க கரெக்டா இஷான் கிஷான் வந்துட்டான். நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டான் இந்த போன வருஷம். இல்லன்னா பிரச்சனை தான், ரொம்ப பிரச்சனை தான். இப்ப இஷான் கிஷனும் வந்துட்டான். இவங்க இந்த தானோஸ்ல அந்த 5 மந்தரக்கல் சேர்த்துற மாதிரி, ஸ்டோன் சேர்த்துற மாதிரி இவனுங்க சேர்த்து வச்சிருக்கானுங்க. ஆல்ரெடி பவர்ஃபுல்லா ரிட்டென்ஷனு. அதுல இந்தியன் 3 பேர், ஹர்ஷல் பட்டேலும் 4 பேர் கன் பிளேயர்ஸ். ஹர்ஷல் பட்டேல் நல்ல பிக்கு, ஷமி நல்ல பிக்கு, இஷான் கிஷான் 3 மொரட்டு பிக்கு. ராகுல் சஹர் அவங்களுக்கு ஒரு ஸ்பின் ஆப்ஷன் இல்லாம மாட்டிட்டு இருந்தாங்கல்ல, அது ராகுல் சஹர்லாம் 3 கோடிக்கு எடுத்துட்டாங்கடா. ஜாம்பா அகைன் 2.4 crores. எத்தனை டீம் ஆப்ஷனே இல்லாம இருக்கிறாங்க, ஸ்பின்னிங் ஆப்ஷன் கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு 45 கோடி வச்சு 4 மொரட்டு குவாலிட்டி பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. அதுலயே 9 பேர் எடுத்துட்டாங்க. ஆமா, இது நல்ல டீம் தான். இது வேற லெவல் போயிரும். வந்து இதுவும் மும்பையும் போயிரும். பார்த்த வரைக்கும் சன்ரைசர்ஸும் மும்பையும் போயிரும். ஆமா, ஏன்னா இதுக்கெல்லாம் நீ ஓப்பனிங் பேக்கப்பே தேவையில்லை. ஃபெயில் ஆனாலும் அடுத்த மேட்ச் குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அபிஷேக் சர்மாக்கு, டிராவிஸ் ஹெட்டுக்கு, அவங்களுக்கெல்லாம். இப்போ ஓப்பனரே இல்லன்னு முடிதான் வந்து எல்எஸ்சிக்கு பிரச்சனை. இப்போ ஒரு ஓப்பனிங் வச்சுட்டு அவன் ஃபெயில் ஆனான்னா அது ரெண்டாவது விஷயம். அடுத்து எல்லாருமே பெரிய பெரிய பிளேயரா என்ன அடுத்தது பாக்கலாமா? இல்ல ஆர்சிபி பாத்துட்டோமா? 7 டீம் பார்த்தது. நேத்து வந்து ஆர்சிபி, மும்பையும் பஞ்சாப் கிங்ஸும் பாத்துட்டோம். இன்னைக்கு 4 பாத்துட்டோம். மிச்சம் இருக்கிறது சிஎஸ்கே, கேகேஆர், டெல்லி கேபிட்டல்ஸ். சாயந்தரம் பாக்கலாமா? அதான் சாயங்காலம் பார்த்து முடிச்சிடலாம். அது 3ஓட. ஓகே, அப்ப வந்து நேத்து மொத்தம் 4 டீம் குவாலிஃபை இதாகலாம். அதுல வந்து நேத்து மும்பை தான், இன்னைக்கு வந்து சன்ரைசர்ஸ் தான். 2 டீம் மிச்சம். நாளைக்கு இருக்கிற 3 டீம்ல 2 கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? 1 கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது 1 இப்பயே எனக்கு தெரியும். அது பேசும்போது பேசிக்கலாம். அது இப்பயே தெரியும். ஓகே, மிச்சம் 1 வந்து ஃப்ளோட்டர் அகைன். நம்ம பார்த்தோம்ல மிடில் இருக்கிற மாதிரி டீம் எது போகாதுன்னு. அந்த மாதிரி இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா ஓகே தான், நல்ல டீம் தான். பட் அவங்க வந்து ஆளே இல்ல. கரெக்டா 20 பேர் எடுத்திருக்காங்க பாரு. 12 பேர் விளையாடணும் டீம்லயே. 12 பேர் விளையாடணும், 20 பேர் தான் எடுத்திருக்கானுங்க. பேட்ஸ்மேன்ஸே இல்ல, ஆல்ரவுண்டர்ஸே இல்ல. அதான் பிரச்சனை.